ஆட்டோ டிரைவர் எல்லாருக்கும் ஒரு ஒரு செய்தி சொல்கிறேன் கேட்டேங்க. இன்றைக்கி காத்தாலேருந்து 2 சவாரி தான் கொடுத்துருக்கான் ராபிட்டோவில். கொடுத்துங்களா? அந்த 2 சவாரி 370 ரூபா ஓட்டிட்டு கேஸுக்கு போட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. கேள்வி கேட்டதுனால கொடுக்க மாட்டேறான். போன வாரம் மதுரவாயில் ஒரு பையன் பைக்கில் போய் ராபிட்டோ பைக்கில் போய் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான். கேட்டால் அவன் பேட்டி கொடுக்குறான். அந்த பொண்ணே பலாத்காரம் பண்ணிக்கிச்சான் நீங்களாம் அக்கா தங்கச்சியெல்லாம் பொந்துக்கிறீங்க. அந்த டிரைவருங்கெலாம் சொல்கிறேன், ராபிடோ எடுக்காதீங்க, ஓலா எடுங்க இனிமேல். அவன் ஓனருக்கு அவன் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் இல்லையா, அதனால் 2000 வண்டியை போட்டுட்டு நம்ம சவாரியெல்லாம் இந்திக்காரனை வட மாநிலத்தை வச்சு ஆட்டோ ஓட்ட விட்றான். இதை கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்குது. பட்டாசு தீபாவளி கொண்டாடி இருக்கான், பட்டாசு எல்லோரும் கொடுத்துருக்கான், ஸ்வீட்டு கொடுத்துருக்கான், கிஃப்ட்டு கொடுத்துருக்கான். போன மாதம் தாம்பரம் பைபாஸில் ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணி இனோவா காரில் இஷ்ட்டு போயிட்டான். வந்த கஸ்டமருக்கு 22 வயசு பையன், அவனும் இறந்துட்டான் ஸ்பாட் அவுட்டு. அந்த பைக் டாக்ஸி டிரைவரும் மறுநாள் இறந்துட்டான் கோமாவில் போய். அவன் குடும்பத்துக்கு என்ன கொடுத்தான்னு கேளுங்க. பைக் ஓட்ட விட்டார்ல, அதுக்கு பர்மிட் இருக்கா? ஏன் இப்படி சாவாடிக்கிறான்? நம்ம சவாரி தமிழ்நாட்டுக்கு சவாரி எடுத்துகிட்டு, தமிழுக்கு சவாரி இல்லை, வட மாநிலத்துக்காரன் ஓட்டி சம்பாதிச்சிக்கிறான். அவன் எடுத்துகிட்டு போகிறான் நம்ம சவாரியெல்லாம். அவன் 2000 ஆட்டோ எப்படி ஓடுதுன்னா சார்ஜ் போட்டு ஓடுமா, சார்ஜ் போட்டால் ஓடுமா. நம்மக்கிட்ட நெக்கெலாம் பேசுகிறான். நம்மளுக்கெல்லாம் ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது டிரைவருங்கெல்லாம். இன்றைக்கி அவனை வாழ வச்சுட்டு இன்றைக்கி நம்மளை போட்டு வீட்டு அடிக்கிறான். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த அண்ணாமலை ஏதோ பேசுகிறாரு, ஏடிஎம்கில் எடப்பாடி பேசுகிறாரு. ஆனால் ஆட்டோ டிரைவருக்கு யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா பாருங்கள்? பேச மாட்டான். நம்ம வீட்டில் அடுப்பு எரியலைன்னா அவனுக்கு சந்தோஷம். டிரைவர்லாம் தூக்கு மாட்டி தொங்கிட்டோன்னு பார்க்குறான். இப்படியே போனால் நம்ம நிலமை என்ன வருது சொல்லுங்கள்? டிரைவர்லாம் கை கொடுத்தா தான் முடியும். யாரும் பைக் டாக்ஸி ஆட்டோ எடுக்காதீங்க, இது ராபிட்டோ எடுக்காதீங்க. ஓலா வாழ வைங்க, இவனை வாழ வைக்காதீங்க. இவன் தான் 2500 ஆட்டோ போட்டிருக்கான், வேறு எவனும் போடல. கேட்டேன், இன்றைக்கி கேட்டதுக்கு அவ்வளோ நெக்கெலாம் பேசுகிறான். கோர்ட்டில் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இது டிசம்பர் மாதத்தில் இதை ஃபைல் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கஸ்டமரும் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைங்க டிரைவருக்கு. பைக்கில் நம்பி போகிறீங்களே, இப்போ ரேப் பண்ணிட்டான் அந்த பொண்ணு, வாழ்க்கை போச்சே. யூடியூப்பில் பார்த்தீங்களா இல்லையா? ராபிட்டோ ஓனருங்களே அந்த ஸ்டாஃப் வச்சு பேச வரும். டிரைவர் மேலே தப்பு இல்லையா, அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு போச்சான். இப்போ எல்லாரும் பொண்ணும் போய் அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படி தான் சொல்லுவான் அவன். எதுக்கு பைக்கில் போகிறீங்க? டிரைவர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? ஆட்டோ டிரைவருங்க கொஞ்சம் மனசாட்சியோடு சிந்திச்சுட்டு டிரைவருங்களுக்கு கொஞ்சம் வாழ வைங்க. நன்றி, வணக்கம்.